Mug-up is injurious to your life. மனப்பாடம் செய்வது உங்கள் வாழ்க்கைக்கு தீங்கு விளைவிக்கும். Understanding will help your life. புரிந்து கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கு உதவும். Hello students, I am Dr. Damim Ansari. இன்னைக்கான வீடியோவில் நம்ம கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு த வீடியோ. கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இதை நம்ம டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் இருக்கும், அதுக்கப்புறம் பிளட் வெசல்ஸ் இருக்கும். ஹார்ட்டோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பிளட்டை பம்ப் பண்ணி எல்லா டிஷ்யூஸ்க்கும் அனுப்பும். அந்த பிளட்லேருந்து வர்ற நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன்லாம் டிஷ்யூ செல்லுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும். டிஷ்யூ செல்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு, அது மட்டும் இல்லாமல் மெட்டபாலிக் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் டிஷ்யூ செல்லேருந்து ரிமூவ் ஆகும். அதனால தான் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தை நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னு சொல்கிறோம். இந்த ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வகையாக பிரிப்போம். ரைட் ஹார்ட், லெஃப்ட் ஹார்ட்னு பிரிப்போம். ரைட் ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு, அதாவது இம்பியூர் பிளட்டு இருக்கும். லெஃப்ட் ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டு, அதாவது பியூர் பிளட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 சேம்பர்ஸ் இருக்குது. ரைட் ஆட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் ஆட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். அதே போல் 4 வேல்வ்ஸ் இருக்குது. ட்ரைகஸ்பிட் வேல்வ், பல்மனரி வேல்வ், மைட்ரல் வேல்வ், அரோட்டிக் வேல்வ். டோட்டலாக 4 வேல்வ்ஸ் இருக்குது. இந்த ஹார்ட்டை நான் ரெண்டாக பிரிச்சுக்கலான்னு சொன்னேன், ரைட் ஹார்ட், லெஃப்ட் ஹார்ட்டுன்னு. ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹார்ட்டிலோட ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். லெஃப்ட் ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 சேம்பர்ஸ் இருக்கும். லெஃப்ட் ஆட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்னு 2 சேம்பர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வேல்வ்ஸ் இருக்கும். பைகஸ்பிட் வேல்வ் அல்லது மிட்ரல் வேல்வ்னு சொல்லுவோம். இந்த பைகஸ்பிட் வேல்வ் பார்த்தீங்கன்னா இன்புட் வேல்வ். அதுக்கப்புறம் நம்ம அவுட்புட் வேல்வ் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா அரோட்டிக் வேல்வ்னு சொல்லுவோம். இது அயோட்டா. பிளட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆட்ரியத்துலேருந்து பைகஸ்பிட் வேல்வ் வழியாக லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வரும். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து அரோட்டிக் வேல்வ் வழியாக அயோட்டாவுக்கு போகும். அயோட்டாலேருந்து எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் போகும். இதை எதுக்கு நம்ம பைகஸ்பிட் வேல்வ்னு சொல்கிறோன்னா, இது பார்த்தீங்கன்னா 2 லீஃப்லெட்ஸ் இருக்கும். அதனால் இதை பைகஸ்பிட் வேல்வ்னு சொல்லுவோம் அல்லது மிட்ரல் வேல்வ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா பியூர் பிளட் இருக்கும், அதாவது சுத்தமான ரத்தம். அதை நம்ம ஆக்சிஜனேட்டட் பிளட்டுன்னு சொல்லுவோம். லெஃப்ட் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரைட் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரைட் ஹார்ட்டு. கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் வினோகோவா, மேலே உள்ளது சுப்பீரியர் வினோகோவா. இந்த ரைட் ஹார்ட்டர்லையுமே 2 சேம்பர்ஸ் இருக்கும். ரைட் ஆட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிள். அதுக்கப்புறம் 2 வேல்வ்ஸ் இருக்கும். இந்த வேல்வுக்கு நேமு பார்த்தீங்கன்னா ட்ரைகஸ்பிட் வேல்வு. இது இன்புட் வேல்வு. இந்த வேல்வுக்கு நேமு பார்த்தீங்கன்னா பல்மனரி வேல்வ். இது அவுட்புட் வேல்வ். பிளட்டை வெளியில் கொண்டுக்கிட்டு போகும் லங்ஸுக்கு. இதை பல்மனரி வேல்வ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சுப்பீரியர் வினோகோவாலையும் இன்ஃபீரியர் வினோகோவாலேருந்து பிளட் வரும், டைரெக்டாக ரைட் ஆட்ரியத்துக்கு வரும். ரைட் ஆட்ரியத்துலேருந்து ட்ரைகஸ்பிட் வேல்வ் வழியாக ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வரும். ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து பல்மனரி வேல்வ் வழியாக பல்மனரி ஆர்டரிக்கு போகும். அந்த பல்மனரி ஆர்டரியிலேருந்து ரைட் மற்றும் லெஃப்ட் லங்ஸுக்கு போகும். லெஃப்ட் லங்ஸ்லேருந்து பியூரிஃபை ஆகி பிளட்டு திரும்ப லெஃப்ட் ஹார்ட்டுக்கு வரும். இந்த வேல்வை எதுக்கு நம்ம ட்ரைகஸ்பிட்னு சொல்கிறோன்னா, இதில் 3 லீஃப்லெட்ஸ் இருக்கும். அதனால் இந்த வேல்வை நம்ம ட்ரைகஸ்பிட் வேல்வ்னு சொல்கிறோம். ரைட் ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா இம்பியூர் பிளட் இருக்கும், அதாவது அசுத்தமான ரத்தம் இருக்கும். இதை நம்ம டீஆக்சிஜனேட்டட் பிளட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ரைட் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃபுல் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 சேம்பர்ஸ், 4 வேல்வ்ஸ் இருக்குன்னு படித்தோம். திரும்பியும் அது என்னென்னு பார்த்துருவோம். ரைட் ஆட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் ஆட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். அதுக்கப்புறம் அந்த 4 வேல்வ்ஸ் பார்ப்போம். ட்ரைகஸ்பிட் வேல்வ், இதை இன்புட் வேல்வ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பைகஸ்பிட் வேல்வ் அல்லது மிட்ரல் வேல்வ்னு சொல்லுவோம். இதுவும் இன்புட் வேல்வ் தான். அதுக்கப்புறம் அவுட்புட் வேல்வ் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா பல்மனரி வேல்வ். இதை அவுட்புட் வேல்வ்னு சொல்லுவோம். இது பல்மனரி ஆர்டரியில் இருக்கும். அதுக்கப்புறம் இதை அயோட்டிக் வேல்வ்னு சொல்லுவோம். இது அயோட்டாவில் இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே உள்ளது சுப்பீரியர் வினோகோவா, கீழே உள்ளது இன்ஃபீரியர் வினோகோவா. பிளட்டு பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் மற்றும் இன்ஃபீரியர் வினோகோவா இது ரெண்டுலேருந்து ரைட் ஆட்ரியத்துக்கு வரும். ரைட் ஆட்ரியத்துலேருந்து ட்ரைகஸ்பிட் வேல்வ் வழியாக ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வரும். ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து பல்மனரி வேல்வ் வழியாக பல்மனரி ஆர்டரிக்கு போகும். பல்மனரி ஆர்டரி பார்த்திங்கன்னா ரைட்டு மற்றும் லெஃப்ட் இருக்குது. இது ரெண்டுமே லங்ஸுக்கு போகும் டைரெக்டாக.
பல்மனரி ஆர்டரி பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் பல்மனரி ஆர்டரியாக பிரியும், டிவைட் ஆகும். அந்த ஸ்மாலர் பல்மனரி ஆர்டரி பார்த்தீங்கன்னா பல்மனரி ஆர்டீரியோல்ஸாக டிவைட் ஆகும். அந்த பல்மனரி ஆர்டீரியோல்ஸ் பார்த்தீங்கன்னா கேப்லரிஸாக டிவைட் ஆகும். இந்த கேப்லரிஸை வந்து நம்ம பல்மனரி கேப்லரிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே டீஆக்சினேட்டட் பிளட்டு தான் வரும். இந்த டீஆக்சினேட்டட் பிளட்டு பார்த்தீங்கன்னா லங்ஸுக்கு வந்தோடனே ஏர் பாக்கெட்ஸ் இருக்கும். அதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில் போயிடும், ஆக்சிஜனை வந்து கெயின் பண்ணிக்கிறோம். CO2 வந்து வெளியில் வந்துடும், O வந்து எடுத்துக்கிறோம், ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கிறோம். ஆக்சிஜன் டைரெக்டாக வந்து இந்த வால்வு வழியாக நமக்கு வந்து லெஃப்ட் ஆர்டரியத்துக்கு வரும். ஈச் லங்ஸில் பார்த்தீங்கன்னா 2 வெசல்ஸ் இருக்கும். டோட்டலாக வந்து 4 வெசல்ஸ் இருக்கும். இந்த 4 வெசல்ஸுமே லெஃப்ட் ஆர்டரியத்தில் ஜாயிண்டாக இருக்கும். இந்த 4 வெசல்ஸ்லேருந்து வர்ற பிளட் வந்து லெஃப்ட் ஆர்டரியத்துக்கு வரும். லெஃப்ட் ஆர்டரியத்துலேருந்து பைகஸ்பிட் வேல்யூ வழியாக லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வரும். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து அயோட்டிக் வேல்யூ வழியாக அயோட்டாக்கு போகும். இந்த 4 வெசல் சொன்னால இந்த 4 வெசலோட நேம் பார்த்தீங்கன்னா பல்மனரி வெயின்ஸு. இந்த 4 வெசலோட நேம் வந்து பல்மனரி வெயின்ஸு. அயோட்டாலேருந்து மெயின் பிரான்ச்சுக்கு வந்து பிளட்டு வரும். இதை வந்து நம்ம லார்ஜ் சிஸ்டமேட்டிக் ஆர்டரின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் எலாஸ்டிக் டிஷ்யூ இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம எலாஸ்டிக் ஆர்டரின்னு சொல்லுவோம். இந்த எலாஸ்டிக் ஆர்டரி பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டூ அனதர் ஆர்டரி தட் இஸ் கால்டு மீடியல் ஆர்டரின்னு சொல்லுவோம். இந்த மீடியல் ஆர்டரியில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஸ்மூத் மசில் இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம மஸ்குலர் ஆர்டரின்னு சொல்லுவோம். மஸ்குலர் ஆர்டரி ஸ்மால் இன்டூ அனதர் ஆர்டரி தட் இஸ் கால்டு ஆர்டீரியோலஸ். இதை வந்து நம்ம ஆர்டீரியோல்ஸ்னு சொல்லுவோம். ஆர்டீரியோல்ஸ் ஸ்மால் இன்டூ அனதர் ஆர்டரி தட் இஸ் கால்டு மெட்டா ஆர்டரி. இந்த கட்டடமாக போட்டிருக்கிறது வந்து டிஷ்யூ, அது உள்ளக்க உள்ளது வந்து டிஷ்யூ செல்ஸு. இந்த மெட்டா ஆர்டரிஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மால் ஆகும். அதை வந்து நம்ம கேப்பிலரிஸ்னு சொல்லுவோம். இந்த கேப்பிலரிஸில் தான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ்னு வந்து நடக்குது. லெஃப்ட் ஹார்ட்லேருந்து வர பிளட்டு வந்து சுத்தமான ரத்தம், அதில் வந்து பியூர் பிளட்டு, அதாவது ஆக்சிஜனேட்டட் பிளட்டுன்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன் இதெல்லாம் கிடைக்கும். இதை வந்து டிஷ்யூ வந்து எடுத்துக்கிறோம். இந்த டிஷ்யூவில் வந்து ரிமூவ் ஆகிற மெட்டாபாலிக் வேஸ்ட் ப்ராடக்ட், அது மட்டும் இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடை வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்லரிஸ்லேருந்து ஒரு வெயின்ஸ் வரும். இதை வந்து நம்ம வெனூல்ஸ்னு சொல்லுவோம். வெனூல்ஸ் வில் கோ இன்டு ஸ்மால் வெயின்ஸ். மெனி ஆஃப் small veins eventually will go into large veins. Large veins drain into superior inferior vena cava. இப்போ நம்ம வந்து இந்த டிஷ்யூ செல்லேருந்து கிடைக்கிற அந்த மெட்டபாலிக் வேஸ்ட் ப்ராடக்ட்டும் கார்பன் டை ஆக்சைடும் வெனூல்ஸ் வழியாக வந்து வெனூல்ஸ்லேருந்து ஸ்மால் வெயின்ஸ் வழியாக வந்து ஸ்மால் வெயின்ஸ்லேருந்து லார்ஜ் வெயின்ஸ் வழியாக வந்து லார்ஜ் வெயின்ஸ்லேருந்து டைரெக்டாக சுப்பீரியர் இன்ஃபீரியர் vena cavaக்கு போகும். அவ்வளோதான், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் வந்து முடிஞ்சிருச்சு. இதை இன்னொரு தாட்டி வந்து ரீகால் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. ரீகால் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சுப்பீரியர் இன்ஃபீரியர் vena cavaலேருந்து பிளட்டு வந்து ரைட் ஆர்டரியத்துக்கு வரும். ரைட் ஆர்டரியத்துலேருந்து ட்ரைகஸ்பெட் வேல்யூ வழியாக ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வரும். ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பல்மனரி வேல்யூ வழியாக பல்மனரி ஆர்டரிக்கு போகும். ரைட் மற்றும் லெஃப்ட் ஆர்டரிக்கு போகும். அந்த ஆர்டரி பார்த்தீங்கன்னா லங்ஸுக்கு போகும். பல்மனரி ஆர்டரியிலேருந்து ஸ்மால் பல்மனரி ஆர்டரிக்கு போகும். ஸ்மால் பல்மனரி ஆர்டரியிலேருந்து ஆர்டரியோல்ஸுக்கு போகும். ஆர்டரியோல்ஸ்லேருந்து கேப்பிலரிஸுக்கு வந்து பிளட்டு போகும். இந்த கேப்பிலரிஸ்லேருந்து ஏர் பாக்கெட்ஸில் வந்து கார்பன் டை ஆக்சைடு போயிடும். ஆக்சிஜன் வந்து பல்மனரி வெயின்ஸ் வழியாக லெஃப்ட் ஹார்ட்டுக்கு வந்து வந்துடும். இந்த பல்மனரி வெயின்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 இருக்குது. ஈச் லங்ஸில் வந்து 2 பல்மனரி வெயின்ஸ் இருக்குது. டோட்டலாக 4 பல்மனரி வெயின்ஸு. இந்த 4 பல்மனரி வெயின்ஸுமே டைரெக்டாக வந்து லெஃப்ட் ஆர்டரியத்தில் வந்து கனெக்ட் ஆகும். லெஃப்ட் ஆர்டரியத்துலேருந்து டைரெக்டாக பிளட்டு வந்து பைகஸ்பேட் வேல்யூ அல்லது மிட்ரல் வேல்யூன்னு சொல்லுவோம். இது வழியாக லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வந்து பிளட்டு வரும். லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து டைரெக்டாக அயோட்டிக் வேல்யூ வழியாக அயோட்டாக்கு போகும் பிளட்டு. அயோட்டாலேருந்து டைரெக்டாக மெயின் பிரான்ச்சுக்கு வரும். இதை வந்து லார்ஜ் சிஸ்டமேட்டிக் ஆர்டரின்னு சொல்லுவோம் அல்லது எலாஸ்டிக் ஆர்டரின்னு சொல்லுவோம். இதில் வந்து நிறையா எலாஸ்டிக் டிஷ்யூ இருக்கனால எலாஸ்டிக் ஆர்டரின்னு சொல்கிறோம். இது வந்து டைரெக்டாக வந்து மீடியல் ஆர் மஸ்குலர் ஆர்டரின்னு சொல்லுவோம். இதுக்கு போகும் பிளட்டு மீடியல் ஆர் மஸ்குலர் ஆர்டரியிலேருந்து ஆர்டீரியோல்ஸாக மாறும். ஆர்டீரியோல்ஸ் வழியாக மெட்டா ஆர்டீரியல்ஸுக்கு வந்து பிளட்டு போகும். மெட்டா ஆர்டீரியல்ஸ்லேருந்து டைரெக்டாக கேப்பிலரிஸுக்கு போகும். இந்த கேப்பிலரிஸில் தான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ்லாம் டிஷ்யூ எடுத்துக்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு, அதர் மெட்டபாலிக் வேஸ்ட்டு. இந்த ரிமூவ் ஆகிற கார்பன் டை ஆக்சைடு மெட்டபாலிக் வேஸ்ட்லாம் வெனூல்ஸ் வழியாக வந்து ஸ்மால் வெயின்ஸ் வழியாக வந்து ஸ்மால் வெயின்ஸ்லேருந்து லார்ஜ் வெயின்ஸ் வழியாக வந்து டைரெக்டாக vena cavaக்கு போகும். இந்த ப்ராசஸஸ் தான் பேக் டு பேக் அகைன் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம அந்த லார்ஜ் சிஸ்டமேட்டிக் ஆர்டரி பார்த்தோம்ல, அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் மீடியல் ஆர் மஸ்குலர் ஆர்டரி பார்த்தோம்ல, அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2 to 10 மில்லிமீட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்டீரியோலர் சைஸ் பார்த்தீங்கன்னா 0.1 to 2 மில்லிமீட்டர் இருக்கும். இது வந்து இந்த வெசலோட சைஸ் இப்போ நம்ம பார்த்ததெல்லாம். நெக்ஸ்ட் நம்ம சர்க்குலேஷன் பார்ப்போம். சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா 2 சர்க்குலேஷன். ரைட் ஹார்ட்லேருந்து லெஃப்ட் ஹார்ட்டுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா பல்மனரி சர்க்குலேஷன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹார்ட்லேருந்து ரைட் ஹார்ட்டுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன்னு சொல்லுவோம். இதை வந்து சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன்னு சொல்லுவோம். இன்னொரு தாட்டி ரீகால் பண்ணிடுவோம். 2 சர்க்குலேஷன் இருக்குண்ட ரைட் ஹார்ட்லேருந்து லெஃப்ட் ஹார்ட்டுக்கு வந்தால் அது வந்து பல்மனரி சர்க்குலேஷன். லெஃப்ட் ஹார்ட்லேருந்து ரைட் ஹார்ட்டுக்கு வந்தால் அது வந்து சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன். மொத்தம் 2 சர்க்குலேஷன் இருக்குது. பல்மனரி சர்க்குலேஷன், அதுக்கப்புறம் சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன். இன்றைக்கி நம்ம பார்த்தது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். அடுத்த வீடியோவில் நம்ம லேயர்ஸ் ஆஃப் த ஹார்ட், கண்டக்டிவ் சிஸ்டம் ஆஃப் த ஹார்ட்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி நான் நடத்தினது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். பாய் பாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ வில் கம் பேக் டு another வீடியோ.